ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, பட்டுப்போன வாழ்க்கையை தழைக்க பண்ணுவார் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் உன்னை சுற்றிலும் இருக்கிற விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும் என்பதாக ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்கிறார். இங்கே ஒரு 4 அனுபவத்தை பார்க்க முடிகிறது. என்ன ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்லி, உயர்ந்த விருட்சத்தை அவர் தாழ்த்துகிறாராம். முதல் அனுபவம். இரண்டாவது அனுபவம், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்று சொல்லி உயர்த்துகிற ஒரு அனுபவம். பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணுகிறவர், அது மாத்திரமல்ல பட்டுப்போனதை தழைக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் இருக்கிற விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும் என்பதாக இங்கே ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் முன்னுரைக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த இஸ்ரவேல் தேசம் இப்பொழுது பாபிலோன் என்கிற அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாபிலோன் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிறதான அனுபவத்தில் தான் இவர்கள் சொந்த தேசத்தை என்ன செய்து விட்டார்கள், விட்டு இப்போ அடிமைப்பட்டு போய் காணப்படுகிறார்கள். நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் காணப்படுகிறார்கள். இனி என்னைக்கு சொந்த தேசத்துக்கு போவோம், இனி என்னைக்கு சுதந்திர காற்றை நம்ம என்ன செய்வோம், சுவாசிப்போம், எல்லாமே அவ்வளவுதான் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பட்டுப்போன ஒரு அனுபவத்தை போல என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. ஒரு நாள் தேசத்தில் பசுமையாக இருந்ததான அனுபவம், பசுமையான ஒரு மரத்தை போல இருந்ததான வாழ்க்கை, அப்படிப்பட்ட இருந்ததான அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு போனதை போல, அழிந்து போனது போல, ஆசீர்வாதத்தை இழந்து போனது போல, அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறதான வாழ்க்கையில தான் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் முன்னுரைக்கிறார். பட்டு போனதை நான் தழைக்க பண்ணுவேன் என்பதை ஆண்டவர் முன்னுரைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், பிஸ்னஸின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையின் காரியமாக இருக்கலாம். எந்த ஒரு காரியத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பட்டு போனதை போல அவ்வளவுதான் என்று சொல்லி முடிவு கட்டி கொண்டிருக்கிற காரியத்திற்கு இன்னைக்கு என் தேவன் சொல்லுகிறார், நான் தழைக்க பண்ணுவேன் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஆரோனின் கோல் என்ன செய்ததுன்னா, துளிர்த்தது, துளிர் விட்டது, பூ பூத்தது, வாதுமை பழங்களை தந்து முற்றிலும் இருக்கிறவர்களுக்கு முன்பாக அங்கே ஆண்டவர் ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணினது போல, அது துளிர் விடும்படி செய்தது போல, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களெல்லாம் பார்க்கத்தக்கதாக பட்டுப்போன அனுபவத்தை போல இருக்கிற உன் நிலைமையை என் ஆண்டவர் மாற்றுவதற்கு இன்றைக்கு ஒரு துளிர் விடுகிறது. நம்பிக்கை என்கிற துளிர் விடுகிறது, ஆசீர்வாதம் என்கிற துளிர் விடுகிறது, நன்மை என்கிற துளிர் விடுகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் துளித்து நீ மீண்டும் செழித்தோங்குவாய். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எந்த பிஸ்னஸ் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோதான் நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு துளிர் விடுகிறது. உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் துளிர் விடுகிறது, உங்களுடைய எதிர்கால காரியத்தில் துளிர் விடுகிறது. இது தீர்க்கமாய் நான் அப்படியே என்ன செய்கிறேன், உங்களை பார்த்து ஆசீர்வதித்து நான் சொல்லுகிறேன், அப்படியே நடக்கும். ஆமென். நீங்கள் விசுவாசியுங்கள். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பட்டு போனதை போல இருக்கிறது, அவ்வளவுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்களே, அந்த காரியத்தில் இன்றைக்கு கர்த்தர் துளிக்க பண்ணுவதற்காய் நன்றி, ஆசீர்வாதத்தை தருவதற்காய் நன்றி, நன்மையை பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.